Hi all cricket lovers, warm welcome to all. தாரமங்கலம் தேடிக்கெட் டோர்னமெண்டோட செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பாய்ஸ் விசஸ் தேசிய பறவை மோஸ்ட் அவாய்டட் மேட்ச்னே சொல்லலாம். இன்னைக்கு டேல ரெண்டு டீம்லையுமே ஒரு டீம் விளையாட்டு இருந்த பிளேயர்ஸ் இப்போ ரெண்டு டீமாக பிரிஞ்சு விளையாட போறாங்க. இதில் வந்து தேசிய பறவை டாஸ் ஆன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே 5 பவுலர் யூஸ் பண்ணியாகணும். 2 பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். ஸ்கூல் பாய்ஸ் இருந்து 2 பேட்ஸ்மேன் விக்கெட்ல வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்ல பிரதாப் இருப்பாரு, நான் ஸ்ட்ரைக்கர்ல உதயா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட சதீஷ், பால் நம்பர் 1 ரைட் ஹேண்ட் பவுலர் அரௌண்டுலேருந்து சதீஷ் டு பிரதாப். இங்கே ஃபர்ஸ்ட் பால் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. அங்கே கால் தடுத்துருச்சு, அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாரு ஃபீல்டர். இந்த பால் 2 ரன்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. பால் நம்பர் 2 ஃபுல்லராக வந்தார். நல்ல ஒரு ஃபிளிக், கோஸ் ஃபார் வெளியே கடாசி இருக்காரு. எஸ் மேக்ஸிமம் பிரதாப் அவர் பேஸ் பண்ற 2வது பால் மேக்ஸிமமா கடாசி இருக்காரு. எக்ஸலன்ட் ஷாட் மேக்கிங் வித் பேட். இங்க 6 ரன் ஆட் பண்றாரு. பால் நம்பர் 3 அகைன் ஃபுல் டாஸ் பால், கோஸ் ஃபார் 6. பேக் டு பேக் 2 6 அன்ஸ்டாப்பபிள் எடுத்துட்டு வராரு பிரதாப். ஃபர்ஸ்ட் 3 பால் பவுலர் மேல பிரஷரை போட்டிருக்காரு. பவர் பிளே ஒரு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் பிரதாப். பால் நம்பர் 4 சுவிட்சுக்கு திரும்பினார். கேட்சுக்கான வாய்ப்பு, அங்கே ஃபீல்டர் கரெக்டாக இருக்காங்க. எஸ் குட் டேக்கன். ஒரு ஸ்வீட் ரிவெஞ்சுன்னு சொல்லலாம். 2 6க்கு அப்புறமே அவரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே பிரதாப் கான் ஃபார் 14. 4 பால் 14 ரன் ஆடிந்தாரு. 2 மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருந்தாரு. அவரோட விக்கெட் இங்கே முடிவுக்கு வருது. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் சிவலிங்கம் வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட், ஸ்லாட்ல விழுந்த பால், கோஸ் ஃபார் எஸ் மேக்ஸிமம். சிவலிங்கம் அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் ஒரு 6 ரன் ஆட் பண்றாரு. பியூட்டிஃபுல் சவுண்ட் ஆஃப் த பேட். இங்க 6 ரன் ஆட் பண்றாரு சிவலிங்கம். அவரோட ஸ்கோர் போர்டு 6 ரன்னோட ஸ்டார்ட் பண்றாரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. எஸ் குட் ஷாட், மிட் ஆஃப் த லெக் மேல தூக்கி விட்டுருக்காரு. பவுண்டரி. கடைசி 2 பால்ல 6 4 4னு 10 ரன் எடுத்துட்டு வந்து சிவலிங்கம் ஆல்ரெடி அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் 4 ரன்னோட முடிக்கிறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் 24 for 1 ஆடி இருக்காங்க ஸ்கூல் பாய்ஸ். செகண்ட் பவர் பிளே ஓவர் போட பிரகாஷ் வந்திருக்காரு. பால் நம்பர் 1 பிரகாஷ் டு உதயா. உதயா நான் செகண்ட் இருந்தார் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபுல்லாவே. இந்த ஓவர் தான் ஸ்ட்ரைக் வந்தாரு. அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் வந்துட்டாரு. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் 2 பிரகாஷ் டு சிவலிங்கம். ஃபுல் டாஸ் பால், கோஸ் ஃபார். நல்லா ஹைட்டா தூக்கி விட்டுருக்காரு. கோஸ் ஃபார் ஹியூஜ் ஒன். நோ பால் பிளஸ் 6. இந்த பால் 7 ரன் ஆகும். பவுலே கவுண்ட் இல்லாமல் 7 ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு சிவலிங்கம். பவுலருக்கு வார்ம் வெல்கம் கொடுக்குறாரு சிவலிங்கம். அவருக்கு கிளியர் பண்ற 2வது மேக்ஸிமம். போன பால் வைடு, அகைன் ஃப்ரீ கிட் பால் இருக்கும். ஸ்ட்ரைக்ல சிவலிங்கம் கண்டிப்பாக வெளியே கடைசிடுவார். பால் நம்பர் 2 குட் ஷாட், வைடாக்கில் எடுத்துட்டு வந்தாரு. அங்கே கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. எஸ் பவுண்டரி. சிவலிங்கம் பேட்ல இருந்து வர 2வது பவுண்டரி. பால் நம்பர் 3 குட் ஷாட், ஸ்லாட்ல விழுந்த பால். எஸ் மேக்ஸிமம். ரொம்ப ஹைட்டா டிராவல் ஆயிட்டு இருக்கு. எஸ் வெளியே கடைசிட்டாரு சிவலிங்கம். அவர் பேட்ல இருந்து வர 3வது மேக்ஸிமம். மைட்டி ஹிட். 6 ரன் ஆட் பண்றாரு. 5 பால் 26 ரன் ஆடிட்டாரு சிவலிங்கம். பால் நம்பர் 4 லோயர் ஃபுல் டாஸ் பால். நல்ல எக்ஸலன்ட் ஸ்டாப். அங்க மாத்துக்கை ரஞ்சித் ஃபீல்டர். இங்க ஓவர் த்ரோ. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் பவர் பிளே. ஃபுல் டாஸ் பால், தவறான பந்து. அங்க ஃபீல்டர் நிக்க வச்சிருந்தாங்க. கேட்சை டிராப் பண்ணிட்டாங்க. 2வது கேட்சை டிராப் பண்றாங்க தேசிய பறவை. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான். உதயகுமாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க போறேன்னு பார்க்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் 45 for 1 ஆடி இருக்காங்க. பவர் பிளே ஓவரை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஓவரை ரொம்ப பெரிய ஓவரா மாத்திருக்காங்க. 3வது ஓவர் போற நியூ பவுலர் மதி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பால் நம்பர் 1 மதி டு உதயகுமார். குட் ஷாட், மடக்கி அடிச்சிருக்காரு. கேப்ல போயிட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார் அங்க பவுண்டரி போயிடுச்சு. எஸ் உதயகுமாருக்கு லாஸ்ட் பால் ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அதன் மூலியமா இங்க பவுண்டரி எடுத்துட்டு வராரு. உதயகுமாரும் அவரோட பங்குக்கு 4 ரன் ஆட் பண்றாரு. பால் நம்பர் 2 ஸ்லாட்ல விழுந்த பால், கோஸ் ஃபார். நல்லா ஹைட்டா தூக்கி விட்டுருக்காரு. எஸ் மேக்ஸிமம். உதயகுமாருக்கு அதை வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த காஸ்ட்லி கேட்சை மிஸ் பண்ணது மூலியமா 10 ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு. கடைசி 2 பால்ல ஒரு 4 ஒரு 6 ரன் 10 ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு. பால் நம்பர் 3 ஸ்லோயர் என்ன ஃபுல்லராக வந்தார். இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க.
பால் நம்பர் 4 மதி டு சிவலிங்கம். நல்ல ஒரு டிரைவ், அங்கே மரம் தடுத்துருச்சு. இந்த பாலில் ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் 5 ஒரு ஏஜ், ஆனால் 1 பிச்சில் தான் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. டாட் பால். அகைன் ஒரு லக் இருக்கு உதயகுமாருக்கு, அவருக்கு 2வது வாய்ப்பை கொடுக்குறாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த 3rd ஓவர். ஃபுல்லராக வந்தார், லெக் பை. டாட் பால். எஸ், டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 பால் 10 ரன் கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறமே நல்ல கம்பேக்கிங்க போட்டிருக்காரு பவுலர் மதி. இந்த ஓவரை 12 ரனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 3rd ஓவர் 57க்கு ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. 4வது ஓவர் போட பவுலர் மோகன் வந்திருக்காரு. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பால் நம்பர் 1 மோகன் டு சிவலிங்கம். ஃபுல் டாஸ் பால், லோயர் ஃபுல் டாஸ் எடுத்து வெளியே கடாசி இருக்காரு. எஸ், மேக்ஸிமம் 4வது மேக்ஸிமம் சிவலிங்கம் பேட்லேருந்து வருது. அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரோட இன்னிங்ஸை. வெறித்தனமாக கொண்டு போயிட்டு இருக்காரு. 34 ரனோட ஸ்ட்ரைக்ல இருக்காரு சிவலிங்கம். பால் நம்பர் 2 நல்ல ஒயிட் ஏக்கரில் எடுத்துகிட்டு இருந்தார். இந்த பாலை 2 ரனுக்காக வாய்ப்பு. அங்கே ஃபீல்டில் கொஞ்சம் மிஸ் பண்ணனால இங்கே 2 ரனை ஈஸியாக மாற்றிட்டாங்க. 2 ரன்ஸ் இந்த பாலில். பால் நம்பர் 4 நல்ல லெக் கட் வேரியேஷன் எடுத்துகிட்டு இருந்தார். டாட் பால். அந்த 6க்கு அப்புறமே நல்ல கம்பேக்கிங்காக போட்டிருக்காரு மோகன். தொடர்ந்து 2 டாட் பாலாக போட்டிருக்காரு. பால் நம்பர் 5 சுவிட்சுகளை திரும்பினாரு. அகைன் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. பாலுக்கு பார்த்து போன ஆனால் டேக் பண்ண முடியல. இந்த பாலை ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். ஒரு நல்ல ஃபிளிக், ஷார்ட் பிச் பால். அதை ஸ்கொயர் லெக் திசையில் பனிஷ் பண்ணியிருக்காரு. பவுண்டரி 1 பிச்சில் போயிருக்கு. இந்த பவுண்டரியோட டீம் ஸ்கோர் 70 ஆகுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் 70 for 1 ஆடி இருக்காங்க. 5வது ஓவர் போட்ட நியூ பவுலர் ரமேஷ் வந்தார். அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட். அகைன் ரீபால். ஷார்ட்டில் நல்ல கனெக்ஷன் இல்லை, கிரவுண்டோட தான் போயிருக்கு. 2 ரனுக்காக கால் இருக்கு. சான்ஸ் ஃபார் சிங்கிள் மட்டும் இந்த பாலில். பால் நம்பர் 3 அங்கே லோயர் ஃபுல் டாஸ் எடுத்துருக்காரு. டவுன் த கிரவுண்ட் போய் கவர்ஸில் போயிட்டுருக்கு. நல்ல ஸ்டாப். இந்த பாலும் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4 குட் ஷாட், கேட்சுக்கான வாய்ப்பு. எஸ், நல்ல டேக்கன். இங்கே முக்கியமான நேரத்தில் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு ரமேஷ். ஃபர்ஸ்ட் 4 ஓவர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஓவரை நல்லா பிடிச்சி கொடுத்து பால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே சிவலிங்கம் 14 பாலில் 38 ரன் ஆடிந்தார். 2 பவுண்டரிஸ், 4 மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. இங்கே ஸ்கூல் பாய்ஸ் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் போனதுக்கப்புறம் இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா அங்கே நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே விக்கெட்டில் 2 ரன்ஸ் ஓடிருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். நல்ல ஒரு காட்சால் கையில் போச்சு. கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்க. இங்கே சந்தோஷ் சுல்லனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுப்பாருன்னு பார்க்கலாம். இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 76 for 2 ஆடி இருக்காங்க. ரன் ரேட்டை 15 வச்சிருக்காங்க. நல்ல பெருசாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த ஓவர் ரமேஷ் வெறும் 6 ரனுக்கு போட்டு கொடுத்து ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. 6வது ஓவர் போட பவுலர் மோகன் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். பால் நம்பர் 1 மோகன் டு சந்தோஷ் என்கிற சுல்லான். ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல்லராக வந்தார். இங்கே டாட் பால். பால் நம்பர் 2 ஷார்ட் பிச் பால். அது ஹைட்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கரெக்டாக அங்கே ஃபீல்டர் ரமேஷ் நிற்க வச்சிருந்தாங்க. குட் டேக்கன். இங்கே சுல்லான் அவரோட விக்கெட்டை விடுறாரு. 3rd ஒன்று லாஸ் பண்ணுறாங்க ஸ்கூல் பாய்ஸ். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் விக்கி வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 3 மோகன் டு விக்கி. நல்லா லைனில் எடுத்துகிட்டு இருந்தார். இங்கே பால் வரத பாட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காரு. பால் நம்பர் 4 குட் ஷாட், ஷார்ட் பிச் பால். நல்லா பனிஷ் பண்ணியிருக்காரு ஸ்கொயர் லெக் திசையில். 1 பிச்சில் போய் பவுண்டரி போயிருக்கு. உதயகுமார் பேட்லேருந்து வர 3வது பவுண்டரி. பால் நம்பர் 5 குட் ஷாட். நல்லா லென்த் பாலை கரெக்டாக லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. இதுவும் பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ் அன்ஸ்டாப்பபிளாக எடுத்துகிட்டு வர்றாரு உதயகுமார். லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். ஸ்லாட்டில் விழுந்த பால் நேருக்கு நேராக தூக்கி விட்டுருக்காரு. கோஸ் ஃபார் அங்கே நல்ல சேவ். 5 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர். இங்கே விக்கெட்டில் 2வது ரன் ஓடிட்டு இருக்காங்க. இங்கே 2 ரன்ஸ். நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். 2 ரன்ஸ். அந்த ஃபீல்டருக்கு கண்டிப்பாக குடோஸ் கொடுத்தே ஆகணும். 4 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் 87 for 3 அடிக்காங்க ஸ்கூல் பாய்ஸ். ரன் ரேட்டில் 14 ரன் பர் ஓவராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஓவரை மோகன் 13 ரனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. 2 ஓவர் போட்ட மோகன் 24 ரன் கன்சிட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட பவுலர் ரமேஷ் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். பால் நம்பர் 1 ரமேஷ் டு விக்கி.
நல்லா இழுத்து போட்டாரு. டாட் பால். பால் நம்பர் 2. ஸ்லாட்ல விழுந்த பால் நேருக்கு நேரம் தூக்கிட்டு இருக்காரு. அங்க ஃபீல்டர் இருக்க, அவரையும் தாண்டி 6. விக்கியும் அவர் பங்குக்கு ஒரு 6 எடுத்துட்டு வர்றாரு. ஸ்கூல் பாய்ஸ்ல எல்லா பேட்ஸ்மேனுமே மேக்ஸிமமா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேக்ஸிமமோட 93 ரன் ஆகுறாங்க ஸ்கூல் பாய்ஸ். பால் நம்பர் 3. லோயர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லை. 1 பிச்சில் தான் ஃபீல்டர் கையில் எடுக்க முடியுது. 2வது ரனுக்காக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நல்ல த்ரோ இருந்தாலும் 2 ரன்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த 2 ரன்ஸோட 95 ரன் ஆகுறாங்க. இன்னும் 3 பால் இருக்குது. 5 ரன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 100 ஆஃப் த டீமாக இருப்பாங்க ஸ்கூல் பாய்ஸ். பால் நம்பர் 4. இங்கே ஒரு எட்ஜில் போயிட்டுருக்கு. நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 5. ஸ்லாட்ல விழுந்த பால் கோஸ் ஃபார் 6. பெரிய 6. உதயகுமார் பேட்ல இருந்தார். 2வது ஆறுன்னு சொல்லலாம். இந்த 6ஓட அவங்க டீம் ஸ்கோர் 100 அப் ஆறாங்க. ஃபர்ஸ்ட் 100 அப் ஆஃப் த டீமாக இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல ஸ்கூல் பாய்ஸ். உதயகுமாரும் ஓப்பனிங் வந்த பேட்ஸ்மேன் விக்கெட்டே லாஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அவரோட ஸ்கோர் போர்ட 30 ரனுக்கு மேலே கொண்டு போயிட்டாரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் க்ளீன் போல்ட். இங்கே ஒரு நல்ல ஸ்வீட் ரிவெஞ்சுனே சொல்லலாம். விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் 102 ஃபார் 4 ஆடி இருக்காங்க. 103 ரன் தேசிய பறவைக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 42 பாலுக்கு 103 ரன் ஆனும். 2 டீமும் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். வெல்கம் பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 103 ரன் டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் 2 பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் மாத்துக்கு ரஞ்சித் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ் இருப்பார். ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவுலர் பாபு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பவுலர் ஓவர் த விக்கெட்லேருந்து. பால் நம்பர் 1 பாபு 2 மாத்துக்கை ரஞ்சித். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு எட்ஜில் போச்சு. நல்ல ஸ்டாப். இங்கே ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலாக போட்டிருக்காரு பாபு. பால் நம்பர் 2. ஸ்லாட்ல விழுந்த பால் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரி போயிருமா பார்த்தா எஸ் பவுண்டரி. மாத்துக்கை ரஞ்சித் அவர் பேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி. 4 ரன்னோட அவரோட ஸ்கோர் போர்டை ஸ்டார்ட் பண்றாரு. பால் நம்பர் 3. ஸ்டம்ப் ஓபன் பண்ணாரு. ஸ்லாட்ல விழுந்த பால் ஸ்கொயர் லெக் திசையில பனிஷ் பண்ணிருக்காரு. கோஸ் ஃபார் ஒரு ராக்கெட் லான்ச் ஸ்கொயர் லெக் திசையில எடுத்துட்டு வராரு மாத்துக்கை ரஞ்சித். அவர் பேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் கடைசி 2 பால்ல ஒரு 4 ஒரு 6 ரன் 10 ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் 3 பால்லயே பவுலர் மேல பிரஷரை போட்டிருக்காரு. 2 லூஸ் பால்ஸ்க்கு அப்புறம் ஃபீல்டர்ஸ் எல்லாம் போய் பேசுறாங்க. ஒரு நல்ல சைன் அவங்க கிட்ட. பால் நம்பர் 4. ஸ்லாட்ல விழுந்த பால் கோஸ் ஃபார் இன்சைட் அவுட் ஷாட்ல அடிச்சிருக்காரு. பவுண்டரி 1 பிட்ச் பம்ப் போய் பவுண்டரி போயிருக்கு. ரஞ்சித் அவர் கிளியர் பண்ற 2வது பவுண்டரி. அன்ஸ்டாப்பபிளா ஸ்கோர் போர்டை ஏத்திட்டு இருக்காரு. அதிரடி அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்றாருன்னே சொல்லலாம். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. ஸ்லாட்ல விழுந்த பால் கோஸ் ஃபார் வானுயந்தம் சென்றாரு. மாத்துக்காய் ரஞ்சித் பேட்ல இருந்து வர 2வது மேக்ஸிமம் 6ஓட முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 20 ரன் எடுத்துட்டு வந்து பிளாஸ்டிங்கா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தேசிய பறவை. அந்த 20 ரன்னுமே மாத்துக்காய் ரஞ்சித் பேட்ல இருந்து வந்திருக்கு. செகண்ட் ஓவர் போட பவுலர் ஒயிட் மணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பவுலர் ஓவர் விக்கெட்ல இருந்து. பால் நம்பர் 1 மணி டு ரமேஷ். நல்ல ஸ்டாப். அங்க காலை வச்சு தடுத்தாரு. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும் ஓடிடுவாங்க. அங்க மிஸ்ஃபீல்ட்னால பவுண்டரி போயிருக்கு. ரமேஷ் அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் 4 ரன்னோட அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்றாரு. அங்க பிரதாப் மிஸ்ஃபீல்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். பால் நம்பர் 2 நல்லா ஆஃப்ல இருந்தாரு. அங்க தெளிவா ஃபீல்டரை மேல நிக்க வச்சிருக்காங்க. இந்த பால ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 3 மணி டு மாத்துக்கை ரஞ்சித். ஒரு ஏஜ் சான்ஸ் ஃபார் நாட் அவுட் சிக்னல் வந்திருக்கு அம்பையர் கால். பால் நம்பர் 4 ஸ்லாட்ல விழுந்த பால் சான்ஸ் ஃபார் கிரேட் டேக்கன். சூப்பரா டேக் பண்ணிருக்காரு அங்க ஃபீல்டர். ஒரு பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்க மாத்துக்காய் ரஞ்சித் 8 பால் 20 ரன் அடிந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் முடிவுக்கிறது. ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு பிரேக் கொடுத்துருக்காரு பவுலர் ஒயிட் மணி. அந்த கேட்ச் எடுத்த ஃபீல்டருக்கு கூட தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமான கேட்ச், நல்லா டைவ் அடிச்சு எடுத்திருக்காரு. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் மோகன் வந்திருக்காரு. பால் நம்பர் 5 அகைன் கேட்சுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் சுல்லான். இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் பால் ஆஃப் த பவர் பிளே.
அங்க எட்ஜில் பட்டு போயிருக்கு. பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா எஸ் பவுண்டரி போயிருக்கு. ஒரு லக்கி பவுண்டரின்னு சொல்லலாம். இந்த ஓவர்ல முதல் பாலும் பவுண்டரி, கடைசி பாலும் பவுண்டரின்னு சொல்லி முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிவில் தேசிய பறவை 30 ரனுக்கு 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஓவருக்கு 15 ரன் பெர் ஓவர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 3rd ஓவர் போட நியூ பவுலரா மணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. செல்வமணி அவர் பேரு. ரைட் ஹேண்ட் பவுலர். ஓவர் த விக்கெட்ல இருந்து பால் நம்பர் 1 மணி டு மோகன். இங்க லெக் பைஸ்ல ஒரு சிங்கிள் ஓடிட்டு இருக்காங்க. சிங்கிள். பால் நம்பர் 2 அகைன் ஒரு இன்சைட் எட்ஜில் போயிட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார் டாட் பால். பால் நம்பர் 3 ஃபுல்லரா வந்தாரு. ஒயிட் ஏக்கர்ல ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. அங்க மிஸ் ஃபீல்ட்னால இங்க 2 ரன் மாத்திட்டு இருக்காங்க. இந்த பால்ல 2 ரன்ஸ். பால் நம்பர் 5 குட் ஷாட். ஸ்டார்ட்ல விழுந்த பால் கேட்ச் காட்ட வாய்ப்பு. கேட்ச ட்ரை பண்ணாரு, ஆனா டேக் பண்ண முடியல. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான். ரமேஷ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இப்போ கொடுக்க போறான்னு பார்க்கலாம். பெரிய பெரிய ஷாட்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். லாஸ்ட் பால் ஆஃப் த 3rd ஓவர். ஸ்ட்ரைக்ல மோகன் இருப்பாரு. சுவிட்சுக்குள்ள திரும்பி வெளியே கடாசிருக்காருன்னு பார்த்தா எஸ் மேக்சிமம். இந்த ஓவரை மேக்சிமமோட முடிக்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த 3rd ஓவர் 41 for 1 ஆடி இருக்காங்க. இந்த ஓவரை நல்லா போட்டிருந்தாரு. கடைசி பால்ல ஒரு லூஸ் பால்ஸ் கொடுத்தனால 6-ஆ மாத்திட்டாரு மோகன். இங்கே 4வது ஓவர் பட பாலர் ஒயிட் மணி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவருக்கான 2வது ஓவர். பால் நம்பர் 1 மணி டு ரமேஷ். ஸ்லாட்ல விழுந்த பால் கோஸ் ஃபார். ரொம்ப ஹைட்டா டிராவலா இருக்கு. நல்ல டேக்க நாங்க பிரதாப் சூப்பரா டேக் பண்ணிருக்காரு. இங்க பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ரமேஷ் டேக் பண்ற 2வது விக்கெட். ரெண்டுமே பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். இங்க ரமேஷ் 8 பால்ல 12 ரன் அடிந்தாரு. 2 பவுண்டரிஸ் கிளியர் பண்ணியிருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் வந்திருக்காரு. அப்பர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 2 ஸ்லாட்ல விழுந்த பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. எஸ் பவுண்டரி. பிரகாஷ் அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே 4 ரன்னோட அவர் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு வெல்கம் பவுண்டரி. பால் நம்பர் 3 ஸ்லாட்ல விழுந்த பால் மட்டார்னு ஒரு முட்டு கோஸ் ஃபார். ஹிமாலயன் 6 எடுத்துட்டு வராரு பிரகாஷ். அவர் பேஸ் பண்ணாரு ஃபர்ஸ்ட் 2 பால் ஒரு 4 ஓவர் 6 ரன் 10 ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு. பவுலர் மேல பிரஷரை போட்டிருக்காருன்னு சொல்லலாம். நல்ல எக்ஸலண்டா போட்டிருக்கிற பவுலரை டார்கெட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு பிரகாஷ். பால் நம்பர் 4 ஃபுல்லரா வந்தாரு. இங்க நேருக்கு நேரா சிங்கிள் மட்டும் வர்றாரு. அந்த 6க்கு அப்புறமே ஒரு சென்சிபிள் மூவ்னு சொல்லலாம். சிங்கிள் அடிச்சிருக்காரு. பால் நம்பர் 5 ஃபுல் லாயர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு கோஸ் ஃபார். அங்க சூப்பரான டேக்கன். பிரதாப் அவர் டேக் பண்ற 2வது கேட்ச். இங்க மோகன் பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க. குவார்டர் ஃபைனல்ல 20 ரன் அடிந்தாரு வெறும் 4 பால்ல. அவரோட இன்னிங்ஸ் இங்க 3 பால்ல 8 ரன் அடிந்திருக்காரு. அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது. ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் சதீஷ் அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல்லரா வந்தாரு. இங்க டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஒயிட் மணி 2 ஓவர் போட்ட ஒயிட் மணி வெறும் 22 ரன் கன்சீட் பண்ணி 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. 3மே பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட்னு சொல்லலாம். அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் 53 for 3 அடிக்காங்க. இன்னும் 18 பாலுக்கு 50 ரன் ஆடணும். 5வது ஓவர் போட பாபு வந்திருக்காரு. பால் நம்பர் 1 பாபு டு பிரகாஷ். கிளீன் போல்ட். ஃபர்ஸ்ட் ஓவர்ல 20 ரன் கொடுத்திருந்தாலும் இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட்னு சொல்லலாம். பிரகாஷ் 4 பால்ல 11 ரன் ஆடிந்தாரு. ஒரு பவுண்டரி ஒரு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது. 4வது விக்கெட்டை லாஸ் பண்றாங்க தேசிய பறவை. விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் பூபதி வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன். பால் நம்பர் 2 ஸ்லாட்ல விழுந்த பால் ஆனா மறந்து அடுத்துருச்சு. சான்ஸ் ஃபார். இங்க ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 ஸ்லாட்ல விழுந்த பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் மேக்ஸிமம். சதீஷ் அவர் பேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே மேக்ஸிமமோட அவர் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்றாரு. பால் நம்பர் 4 அகைன் குட் ஷாட். ஸ்லாட்ல விழுந்த பால் நல்லா ஸ்டாப். அங்க பவுண்டரி போயிருச்சு. கடைசி 2 பால்ல 6 4ன்னு 10 ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு. அவங்களுக்கு தேவையான ரன்ஸை கடைசி 2 பால் எடுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லலாம் சதீஷ். பால் நம்பர் 5 நல்லா இழுத்து போட்டாரு. ஷாட்ல நல்ல கனெக்ஷன்ல. சான்ஸ் ஃபார் 2 ரன் ஓடிடுவாங்க. இல்ல இங்க ஒரு சிங்கிள் மட்டும் தான். நல்லா ஸ்டாப் அங்க ஃபீல்டர். லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர்.
ஸ்லோவாக ரன்னை போட்டு பேட்ஸ்மேன் ஏமாத்திட்டாருன்னு சொல்லலாம். நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் பவுலர். அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் 65 ஃபார் 4 ஆடி இருக்காங்க தேசிய பறவை. மீதமுள்ள 12 பாலுக்கு 38 ரன் ஆகணும். ஓவருக்கு 19 ரன் எடுத்துகிட்டு வரணும். இங்கே 6வது ஓவர் போட நியூ பவுலராக சந்தோஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மேட்ச் டிசைடிங் ஓவர்னு சொல்லலாம். இந்த ஓவர் ரொம்ப க்ரூஷியலான ஓவர் இருக்க போகுது. கடைசி 12 பாலுக்கு 38 ரன் ஆடணும். பால் நம்பர் 1 கடைசி 12க்கு 38. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே அண்டர் த லெக் வந்துச்சு. இங்கே பைஸில் ஒரு சிங்கிள் ஓடிட்டு இருக்காங்க. இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 ஷார்ட் பிச் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. அங்கே 2 பவுன்ஸில் ஃபீல்டு கைக்கு போயிருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5 நல்லா இழுத்து போட்டார். இங்கே எட்ஜில் போயிட்டுருக்கு. டாப் எட்ஜில் நல்ல ஃபீல்டிங். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். கடைசி 7க்கு 35 லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். நல்லா உடச்சி தான் போட்டார். ஆனால் நல்ல லைன் மிஸ் பண்ணிட்டாரு. டாட்டோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. மேட்ச் ஓவரை சிறந்த சிக்கனமாக போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு சந்தோஷ். இந்த ஓவரை சொல்லான் வெறும் 2 ரனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு நல்ல சிக்கனமான பவுலிங்கே சொல்லலாம். அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் 68 ஃபார் 4 ஆடி இருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 35 ரன் ஆடணும். கடைசி 7 பாலுக்கு 35 ரன் டிஃபெண்ட் பண்ணிருக்க பவுலர் கௌதம் வந்திருக்காரு. பால் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட் கோஸ் ஃபார் எஸ் ஃபீல்டர் அண்ணாந்து பார்க்க 6 கடைசி இருக்காரு. 6 பாலுக்கு 35 ரன் தேவைப்படுற நிலைமையில ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு பவுலர் மேல பிரஷரை போட்டிருக்காரு சதீஷ். பால் நம்பர் 2 ஸ்லாட்ல விழுந்த பால் தான் தெளிவா போட்டிருக்காரு. இந்த பால் கிரவுண்ட்ல தான் அடிச்சுக்க முடிஞ்சு. 2 ரனுக்காக கால் இருக்கு. நல்லா ஸ்டாப் அங்க ஃபீல்டர் பிரதாப் சூப்பரா ஸ்டாப் பண்ணிருக்காரு. 2 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இந்த பால் 2 ரன்ஸ். பால் நம்பர் 3 ஸ்லாட்ல இந்த பால் நல்ல இன்சைட் அவுட் ஷாட் மாதிரி அடிச்சாரு. அங்க ஃபீல்டர் இருக்காரு பாபு. இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். குட் ஷாட். நல்ல கனெக்ஷன். எஸ் மேக்ஸிமம் இந்த மேட்ச் முடியுது. 19 ரன் வித்தியாசம் இந்த மேட்ச் வின் பண்ணி செமிஃபைனலுக்குள்ள என்ட்ரு ஆகிறாங்க ஸ்கூல் பாய்ஸ். அவங்க டீமுக்கு நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இங்கே ஹார்ட் லக் டு தேசிய பறவை. நல்லா ஃபைட் பண்ணாங்க. 83 ரன் வரைக்கும் எடுத்துருந்தாங்க. பவுலிங்கில் நிறைய லூஸ் பாஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த மேட்ச் வந்து வெளியேறாங்க. இருந்தாலுமே 2 டீமுமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் செமிஃபைனல்ஸ்.